Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம தாளிச்ச சாப்பாடு கூடல சாப்பிடுற மாதிரி ஒரு கெட்டி சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக வரமிளகா ஒரு 5 ந்து 6 வரமிளகா, அப்புறம் ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவி வேணாலும் வெச்சுக்கலாம், நான் கீறி வெச்சிருக்கேன் இன்னைக்கு. அப்புறமா ஒரு சின்ன பீஸ் புளி, அப்புறமா தேவையான அளவு உப்பு. இனி நம்ம இத எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற வரமிளகாய் எல்லாத்தையுமே ஒரு மைகோதியில இந்த மாதிரி ஓட்டை போட்டு எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துடலாம். இது நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் நல்லா இருக்காது, நம்ம தாளிச்ச சாப்பாடு கூட சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும். அப்புறமா கஞ்சி கூட சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். எல்லா வரமிளகாயுமே இந்த மாதிரி சுட்டு எடுத்தாச்சு. இனி நம்ம கெட்டி சட்னி அரைச்சிக்கலாம். ஒரு ஜார்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற வரமிளகா, அப்புறமா கீறி வச்சிருக்கிற தேங்காய், அப்புறமா எடுத்து வச்சிருக்கிற புளி, அப்புறமா தேவையான அளவு உப்பு, அப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப மையா இல்லாம ஓரளவுக்கு பருபருன்னு நல்லா அரைச்சு எடுத்துட்டோம். இனி இது ஒரு பவுல்ல சர்வ் பண்ணிக்கலாம். தேவை இருந்தா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ரொம்ப காரம் எச்சா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு 3 ந்து 4 மிளகாய் சேர்த்தாலும் போதும். நம்மளோட டேஸ்டியான கெட்டி சட்னி ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ்.